So 65B வந்து services supplied by a state government to excess royalty collection contractor by way of assigning the right to collect royalty on behalf of the state government on the mineral dispatched by the mining lease. இது வந்து to the excess royalty collection contractor ன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கடா. ஓகேவா? எங்கன்னா இந்த மைனிங் மைனிங்னா அந்த மைனிங் அந்த கோல் மைன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மைன்ஸ்ல வந்து ஒரு பர்சன் அப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ அவங்க பேர் வந்து கலெக்ஷன் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் இந்த எக்ஸஸ் ராயல்டி கலெக்ஷன் கான்ட்ராக்டுக்கு வந்து என்னெல்லாம் சர்வீசஸ் வந்து கொடுக்குறாரோ, அதாவது கொடுக்கறது எப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு கலெக்ட் த ராயல்டி. ராயல்டினா என்னடா அர்த்தம்? கொஞ்சம் கூட டீட்டெயிலாக சொல்லுடா. ஓனர்ஷிப் எப்படி வரும் அப்படின்னா எப்படி ஆகணுமா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும். கரெக்டா? வெரி குட். அதுதான் வந்து ராயல்ட்டி. அப்பனா கவர்மெண்ட் வந்து ஓட நிலத்தை ஓகே லீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்டோட நிலத்துக்கான ராயல்ட்டியை எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்ஷன் சென்டர் வந்து கலெக்ட் பண்ணிப்பாரு. அந்த கலெக்ஷன்ஸ் கான்ட்ராக்டருக்கு யாராவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சர்வீசஸ் சப்ளைட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் டு சச் எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்ஷன் கான்ட்ராக்டர் அப்படின்னா இட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். புரியுதா? ஏதாவது டவுட்டா இருக்காடா? இங்க என்ன கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்ஷன் கான்ட்ராக்டர் means a person who collects royalty on behalf of the state government on the minerals. மினரல்னா என்ன மாதிரி மினரலா இருக்கலாம்டா? பாக்சைடு, லைம்ஸ்டோன், கோல், எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸும். ஓகேவா? dispatched by the mining leaseholders. MCQ question. ஓகேவா? so இது 65B. Excess royalty collection contractor means a person who collects a royalty on behalf of the state government on the mineral dispatched by the mining leaseholders. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த clause என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி services supplied by state government ஓகேவா to இந்த excess ERCC royalty service is exempt from tax. ஓகேவா? இல்ல டவுட் இருக்கானா? ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. MCQ question. எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்ஷன் கான்ட்ராக்டர்ன்றவங்க யாருன்னா, இந்த ஸ்டேட்டோட வந்து நேச்சுரல் மைன்ஸ்க்கு லீஸ்க்கு விட்டுருப்பாங்க. அந்த நேச்சுரல் மைன்ஸோட லீஸ்க்கு விட்டுறதுக்கு ராயல்ட்டி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை. அந்த பர்சனை தான் வந்து எக்ஸஸ் ராயல்ட்டி கலெக்ஷன் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. அந்த பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது சர்வீசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அது எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸ். நெக்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன்னா என்னடா? வாட் டு யூ மீன் பை ரீஹாபிலிட்டேஷன்?
Services provided by rehabilitation professionals recognized under the Rehabilitation Council of India Act 1992 by way of rehabilitation or therapy or counseling or such other activity as covered by said activity at medical establishments, educational institutions, rehabilitation centers. இல்ல என்ன சொன்னீங்க கண்ணா? சர்வீசஸா? இல்ல ரீஹாபிலிட்டேஷன்ல சைக்காலஜிஸ்டும் வருது. ஆக்சுவலா ரீஹாபிலிட்டேஷன் என்னன்னு சொல்றேன்டா, ஜென்ரலா அந்த ரீஹாபிலிட்டேஷன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து எங்கேயோ ஒரு பார்ட்ல ப்ராப்ளம், அது மைண்டா இருக்கலாம், பாடியில ஏதோ ஒரு உறுப்பா இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு ஒரு 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 புனர்ஜென்மம் கொடுக்குற மாதிரி, ரீபர்த் கொடுக்குற மாதிரி ஒரு இடம் தான் ரீஹாபிலிட்டேஷன் சொல்றாங்க. ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ன்றது வந்து இட் இஸ் டோல்டு அண்டர் த கான்டெக்ட் ஆஃப் இந்த ட்ரக் அடிக்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா தட் சென்டர் வில் பி கால்ட் அஸ் ரீஹாபிலிட்டேஷன். இல்ல ஒரு பிசிக்கல் போன் இன்ஜுரியா இருக்கு, இல்ல மசில் வந்து டேர் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு 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 பிசியோதெரப்பி சென்டர்ஸ் மாதிரி சொல்றாங்களா, அதையும் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க. இல்ல லைக் சைக்கலாஜிக்கலி அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ ஆட்டிசம் கேள்விப்படுறீங்களா? ஆட்டிசம் ரொம்ப குழந்தைங்க மத்தியில ரொம்ப காமனா இருக்கு. ஆட்டிசம்னா வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸா இருப்பாங்க. ஆட்டிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்டு ஆட்டிசம் ஆட்டிசம்னா என்னன்னா, அந்த சின்ன குழந்தை ஒரு க்ரோ அப் ஆகும்போதே அவங்களோட பிஹேவியர் பேட்டர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து அவங்க பேசுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, வெரி வெரி டு த கோர் ஹைப்பர் ஆக்டிவாக, ஹைப்பர் ஆக்டிவோட ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. லைக் ஒரு நார்மல் சைல்டு மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஃபுட் பேட்டர்ன் சாப்பிட்றதுலேருந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரிடா தெரியறது மாதிரி அப்நார்மலா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவங்க வந்து யாரோடையுமே ஒரு மாதிரி அலைன் ஆக மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி அவங்க அவங்க வேர்ல்டு தனியாவே இருக்கும். இந்த மாதிரி தனியா போய் உட்காந்துப்பாங்க, தனியா வேர்ல்டு இருக்கும். இதோ இந்த மாதிரி பீப்புள் இவங்களாம் தே ஆர் கால்ட் அஸ் கிட்ஸ் டயக்னைஸ்டு வித் ஆட்டிசம். இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல வரும். ஆட்டிசம் சில்ட்ரன் ரீஹாபிலிட்டேஷன் இப்போ ரொம்ப இது வந்து காமன் ஆயிட்டே வருதுடா. இங்க பாருங்களா, இதான் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஆட்டிசம்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அந்த இமேஜஸ் வச்சு, இல்லை இந்த மாதிரி பால்ஸ் வச்சு, இந்த மாதிரி மைண்ட் ஆக்டிவிட்டி கொடுத்து, ஆட்டிசம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பால்ஸ், அப்புறம் வந்து குட்டி குட்டி கலர் பென்சில்ஸ், சார்ட்ஸ், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் சிலபஸ். ஸோ கலர்ஸ் வச்சு 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 ஸ்லோவாக வந்து சார்ட்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆட்டிசம் சில்ட்ரனுக்கும் ஒரு ஸ்கில் செட் இருக்கும்ல, கரெக்டா? சாரி. அவங்களுக்கு வந்து இது மாதிரி சென்னையில ரொம்ப நிறைய எடுத்துடா இது ஆக்சுவலா மித்ரா. இந்த சென்னையில வந்து இப்போ வெஸ்ட் மாம்பலத்திலே பார்த்தீங்க. என்னமோ ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்டா. ரொம்ப பயங்கர எக்ஸ்டென்சிவா எடுத்து இப்போ எங்க ரோட்லயே பார்த்தேன் அப்படின்னா பிளே லைக் கிட்ஸ் சென்டர்ன்னு இருக்கா, அது அது அதுலயே ஒரு பார்ட் ஆஃப் இட் வந்து ஆட்டிசம் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்ன்னு வந்திருக்கு. ஆனா அந்த பசங்களோட லெவல் ஆஃப் திங்கிங்லாம் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா யாரோடையுமே மிங்கிள் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, தனியா போய் உட்காந்துப்பாங்க, பேச மாட்டாங்க, அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்னே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி என்ன டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேம்ஸ், அந்த மாதிரி தெரியறதா இந்த மாதிரி பீப்புள் தான் ஆட்டிசம். அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கடா, அதுக்காகவே சைக்காலஜில ஒரு சாப்டர் எடுத்துட்டு வந்து பண்றாங்க. ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ்னாலே அவங்க வந்து தே வில் கம் அண்டர் த ஆக்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1992.
by way of rehabilitation, therapy, or counseling, and such other activity as covered by the said act at medical establishments, educational institutions, rehabilitation centers established by central government, state government, or union territory, or an entity registered under section 12AA or 12AB of Income Tax Act 1961. ஓகேவா? ஸோ இங்க இந்த சர்வீசஸ்லாம் ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து லைக் by way of rehabilitation therapy or counseling, this one is covered by the act at medical establishments. இது established by central government இல்ல state government எது இது பண்ணாலும் entity இவங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அதன் மூலமா அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை வந்து நடத்துறாங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? இது வந்து ரீசெண்டா இதுல வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க ரீஹாபிலிட்டேஷன். இதுல அந்த ஆட்டிசம் சில்ட்ரனையே மூணா பிரிக்கிறாங்களா, பிரைமரி ஸ்டேஜ், இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ், அந்த மாதிரி பிரிச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் தெரப்பி மாதிரி கொடுத்து கலர்ஸ் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி தே டூ இட். இது புரிஞ்சுதாடா? இது ரெண்டும் ஏதாவது டவுட் இருக்கா? இது ரெண்டும் இது ஒண்ணு
இது கொஞ்சம் டஃப்டா. ஓகே, அக்கார்டிங்கா படிச்சுக்கோங்க. சேரிட்டபிள் அப்படின்னா என்னடா அர்த்தம்? சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னா ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கா? சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல, இந்த என்ட்ரி 190 13 14 60 கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் அலைன் பண்ண முடியாம கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கும். நான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். தென் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இது. அண்ட் இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் as well. Any services by an entity registered under section 20A or 12AB of Income Tax Act by way of any charitable activities நாலே நம்மளுக்கு தெரியும்ல, like it is not a profit motive, it is completely service motive. So in the any services by an entity registered so and so by way of charitable activities, it is exempt from tax. இப்போ இந்த exempt அப்படின்னு சொல்றது எப்படின்னா, means supply of any goods or services both public health way by way of care or counseling. இப்போ இந்த எய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களடா, ஹெச்ஐவி பீப்புள், எய்ட்ஸ், அந்த மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது வந்து என்டிட்டி அது ரிலேட்டடா ஏதாவது சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க, இல்ல வந்து பிசிக்கல் மென்டல் டிசபிலிட்டி, ஆக்சுவலா இதை வந்து இது கூட சொல்லலாம், ஆட்டிசம் கூட சொல்லலாம், இல்ல சைக்கலாஜிக்கலி எஃபெக்ட் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி இல் பர்சன்ஸ்க்கு வந்து கேர் கொடுக்குற எந்த சர்வீசஸ் ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் சொல்றாங்க, நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் ஆர் ஆல்கஹால், அவங்களா இருக்கட்டும். ஓகே, இந்த மூணு கேட்டகரியா இருக்க இந்த எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா they are completely exempt from tax. இது ஒண்ணு. இன்னொன்னு, public awareness of preventive health, family planning or prevention of HIV infection. இந்த ஃபேமிலி பிளானிங்ன்றது அது பாப்புலேஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக, ப்ரிவென்டிவ் ஹெல்த்ன்றது இப்போ வந்து கொரோனா வரதுக்கு முன்ன, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து டோலோ 650 அந்த மாதிரி கொடுத்தாங்கல்ல நிறைய, லைக் ஆர்கனைசேஷன்ஸ், நீ உங்களுக்கு ரீச் ஆச்சா அதெல்லாம்? எங்களுக்குலாம் டப்பா டப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சர்வீசஸ் ஏதாவது என்டிட்டி பண்ணிருக்கு which are registered under 12AA or 12AB of Income Tax Act 1965
அந்த மாதிரி உதவிகள் ஏதாவது செஞ்சிருந்தாலோ அது எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீசஸ் by an entity providing charitable activities. இது ஒண்ணு. நம்பர் 2, ஏ இன்னொன்னு, அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரிலிஜியன், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆர் யோகா. யாராவது பண்றீங்களாடா? 3 பேர்ல யாராவது யோகா பண்றீங்களா? சம்டைம்ஸ் பண்ணுவீங்க. ஸோ அது பேசிக்கா வந்து உனக்கு உனக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெல்த் தான். கரெக்டா? ஹெல்த் கேர் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரிலீஜன் இல்ல இந்த யோகா ரிலேட்டடா இப்போ ஈஷா யோகாலாம் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது வந்து லைக் எப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் மென்டலி அதால வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து தோப்பிக்காரனை போட சொல்றது, குழந்தைகிட்ட வந்து இந்த ஒகாபுலரிக்காக பேசுறது ஒரு டீச்சரு. ஓகே. அப்புறம் வந்து குழந்தைகிட்ட வந்து இந்த டிராயிங் பண்ணுங்க, கலரிங் பண்ணுங்கன்னு சொல்றது, அவங்க ப்ளூன்னு சொன்னாங்கன்னா இவங்களும் ப்ளூ எடுத்து கலர் அடிக்கிறது, அந்த மாதிரி சொல்லி தராங்கல்ல. ஃபார் பிசிக்கலி ஆர் மென்டலி அபியூஸ்ட் ஆர் ட்ரமாட்டைஸ்டு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பீப்புளுக்கு ஏதாவது ஒரு என்டிட்டி வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இல்ல குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவே இல்லை, இப்போ கொரோனா டைம்லலாம் நிறைய குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்களா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு என்டிட்டி வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க, which comes under the act of 12A or 12AB. அவங்க இல்ல persons who are on the 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க in a rural area, அவங்க இல்ல preservation of environment including watershed, forest and wildlife, அந்த மாதிரி இருக்கிறவங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி இந்த மாதிரி விஷயத்த எந்த சர்வீசஸ் ஆர் எந்த என்டிட்டி பண்றாங்களோ அந்த என்டிட்டி 12AA or 12AB ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்தாங்கன்னா அந்த என்டிட்டிஸ் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஸோ சிம்பிளா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நல்லா. எனி என்டிட்டி which performs the services of charitable activities, predominantly taking care of mentally ill people or no AIDS people or no traumatized persons, drug rehabilitation, homeless children, mentally abused, or helping out the people in rural area who has crossed the age of 65 years and they are taking care of no watershed, forest. ல பார்த்திருக்கீங்களா TCS? அந்த ஃபாரஸ்ட் ரீஜன் பார்த்தாலே நம்ம TCS ஓட போர்டு இருக்கும். இந்த மாதிரி ஸ்பான்சர்ட் பை TCS, இந்த இந்த பர்டிகுலர் ஃபென்ஸ் வந்து ஸ்பான்சர்ட் பை TCS, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களை எந்த என்டிட்டி கம்மிங் அண்டர் த நோ ஆக்ட் ஆஃப் 12A or 12AB of income tax act is exempt from tax. ஓகேவா? ஸோ இதுக்கு சாம்பிளா போடுறேன் நான், பாருங்க. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுறதா? ஃபர்ஸ்ட் யோகா, அடுத்தது spirituality, advancement of religion, persons afflicted with HIV or AIDS, அப்புறம் with severe physical or mental disability, prisoners, persons above 65 years in rural area,
rehabilitation for drug addict இதெல்லாம் மேஜரா exempt from tax. ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ரூரல் ஏரியானா என்னடா? what do you mean by rural area? ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. வெரி குட் ரவிஷிதா. ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. லைக் அங்க வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி சிட்டில இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது. கரெக்டா? ஒரு கேன்டன்மெண்ட் போர்டு இல்ல வந்து ஒரு முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கமிட்டி, டவுன் ஏரியா கமிட்டி, cantonment board or notified area committee or any area that may be notified as an urban area. இல்ல rural area அப்படின்னா என்ன அர்த்தம்னா which is basically called as a village. கரெக்டா? அது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் பார்ட் ஆஃப் இருக்கலாம், இல்ல வந்து முனிசிபல் கார்பரேஷனோட ஏரியா இல்லாத எக்ஸ்க்ளூடிங் த ஏரியா போட்டிருக்கான் பாருங்க. அண்டர் எனி முனிசிபல் கமிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், டவுன் ஏரியா கமிட்டி, cantonment board, notified area committee, or any area that may be notified as a urban area by the central or state government. Generally area which is comprised in a village, அததான் சொல்லுவாங்க. அடுத்தது இது வரைக்கும் புரியுறதாடா? இந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் இவ்வளவுதான். இதான் கிரக்ஸ். Next, where charitable or religious trust provide accommodation or serve food and drink and against some consideration. Or serve food and drink against some consideration, any form like donations, etc. Such activity will be taxable. Further activities such as holding of fitness camps. Fitness camps na என்னடா அர்த்தம்? What do you mean by fitness camps? கரெக்ட். மேரத்தான்ஸ் மாதிரி. கரெக்ட். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல கண்ணா, அதாவது இப்ப நிறைய வந்து என்டிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து என்ன சொல்றது டொனேஷன் வாங்கிக்கிறாங்க. ஓகே, டொனேஷன் வாங்கிட்டு அந்த டொனேஷன் மூலமா லைக் தே ப்ரொவைட் அகாமடேஷன் ஆர் ஃபுட் ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டொனேஷன் வாங்கிட்டு அதெல்லாம் exempted from டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிட்னஸ் அந்த பைசா வச்சு ஏரோபிக்ஸ் பண்றது, அப்புறம் மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் பண்றது, இப்போ இந்த நியூ இயர் ஈவ்ஸ்க்குலாம் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்றாங்கல்ல, அதெல்லாம் டாக்ஸ் கிடையாது. anything anything that basically benefits the society, anything that basically benefits the um, physically challenged people or mentally challenged people or the development of health reasons with the objective of service oriented இருக்கிறது மட்டும்தான் exempted தவிர, ஒரு ட்ரஸ்ட் டொனேஷன் வாங்கிட்டு ஜூஸ் கொடுக்கறது, இது கொடுக்கறது, ஏரோபிக்ஸ் கண்டக்ட் பண்றது, மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்றது, டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதெல்லாம் கம்ப்ளீட்லி தே ஆர் liable to taxation. புரியுதா? இது எல்லாமே subject to tax. புரியுதாடா? Number 1, using donations for accommodation. அப்புறம் for conducting aerobics. அப்புறம் for conducting dance. அப்புறம் for conducting music. அப்புறம் for conducting
or for serving food. இது எல்லாமே subject to tax. இது வரைக்கும் புரிஞ்சுதா? College, school, etc. run by trust is not covered and by entry 1 but covered in entry 66. Hostel accommodation entry 60 la religious yatra service is not exempt. Medical facilities covered, service provided to charitable or taxable unless and until specifically exempted. ஓகே, இதெல்லாம் நம்ம படிப்போம் கண்ணா. 66 14 படிப்போம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிலீஜியஸ் யாத்ரா சர்வீஸ் வந்து இஸ் நாட் எக்ஸம்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வஷிதா, இது படிங்க வஷிதா. அது இல்ல, சர்வீசஸ் பை an old age home run by a central government. அதாவது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம், okay, whatever is run by central government, state government or entity under section 12AA of the Income Tax Act 1961. old age home வந்து ஏதாவது services run பண்றாங்க, services by an old age home. old age home வந்து services run by central government, state government, okay, இது ரெண்டுத்தையும் run பண்றாங்கன்னா to residents for consideration up to, இது ஏற்கனவே படிச்சிட்டோமா? இதே மாதிரி ஒண்ணு படிச்ச மாதிரி இருக்கே. இதுவாடா? கரெக்ட் கரெக்ட். இதோட 9D ஓகே. சரி, ஜஸ்ட் இது ஒரு கோத்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்ஷயா, இது படிடா. services by way person by way of இப்ப நான் இது ஈஸியா அப்படியே சொல்றேன் பாருங்க கண்ணா. இதுல நீங்க மெயினா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனி சர்வீசஸ் பை a person ஒரு ரிலீஜியஸ் ceremony கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். அதே மாதிரி பை வே ஆஃப் ரெண்டிங் ஆஃப் ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ், ஒரு ஜெனரல் பப்ளிக்காக ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ் வந்து ரெண்ட் பண்றாங்கடா, ஓகே, அது எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ் பட் சப்ஜெக்ட் டு 3 clause. ஒன்று ரூம்ஸாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு where charges are 1000 or more per day, exemption. Nothing contained in entry B of this exemption shall
அப்ளை டு ரெண்டிங் ஆஃப் ரூம்ஸ். 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் மோர் இருந்ததுன்னா டாக்ஸபிள். 1000 ரூபாய் கீழே அவன் ரெண்ட் பண்ணியிருந்தானாக்கா எக்ஸம்ட். அதே மாதிரி கல்யாண மண்டபம், இது ஒரு சம் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு சம். கரெக்டா கரெக்டா சொல்லலாம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், சூப்பர். இதான் கண்ணா. ஓகேவா? ஸோ illustration 4 4 ஆடா 3 கண்ணா. 3 அதாவது மண்டபம்னா லெஸ் than 10,000 எக்ஸம்ட், ரூம் ரெண்ட்னா லெஸ் than 100,000 எக்ஸம்ட், ரெண்டிங் ஆஃப் ஷாப்ஸ்னா லெஸ் than 10,000 எக்ஸம்ட். அதான் நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம் பாருங்க. ரெண்டிங் ஆஃப் ரூம்ஸ் பை சார்ஜஸ் ஆர் 1000 ஆர் மோர் பர் டே. Renting of premises, community halls, Kalyan Mandapams, open area, and the likewise charges are rupees 10,000 or more per day. Renting of shops or other spaces for business or commerce where charges are rupees 10,000 or more per month. Okay, va? This 1,000 more per day. 10,000 premises, renting of premises 10,000 or more per day. Kalyan Mandapams. Renting of shops na 10,000 or more per month. This per month. This per day. Okay, va? இங்க அப்படியே போடுறேன்டா, பாத்துக்கோங்க சரியா? இதெல்லாம் எக்ஸம்ட் சரியா? ஓகே மித்ரா, இது படிங்க 14 படிங்க மித்ரா. அதாவது ஒரு ஹோட்டலோ இல்ல கெஸ்ட் ஹவுஸ் கிளப் ஏதாவது இந்த கண்ட்ரி கிளப்லாம் இருக்கு இல்லையா, லாட்ஜிங் பர்பசஸ், சப்ளை ஆஃப் யூனிட் ஆஃப் அகாமடேஷன் பிலோ 1000 per day. இதே கிளாஸ் ரிப்பீட். இது எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவா? பிலோ ஆர் ஈக்குவல் டு, இது வேணா லெஸ் than 1000 ஆர் ஈக்குவல் டு 1000. எக்ஸாம் பர் டே இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வீசஸ் பையா எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரி கிளப்டா. கண்ட்ரி கிளப், வேற என்ன, ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஹேந்திரா ரிசார்ட்ஸ், ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ்லாம். ஓகே நெக்ஸ்ட் வஷிதா படிடா 60. ஹஜ்ஜுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க கண்ணா. ஸோ ஹஜ் யாத்ரா வந்து இஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். ஹஜ் யாத்ரான்றது இதுடா. நீ பார்த்தாலே சொல்லிடுவ பாரு. எப்படி தெரியுது? இனி ஐடியா? அந்த ஹஜ்ஜு, அதாவது ஒவ்வொரு முஸ்லீமோட லைஃப்லயும், இப்ப எப்படி ஒரு ஒரு ஹிந்துவோட லைஃப்லயும் பகவத்கீதா வந்து
படிக்கணும், காசிக்கு போகணும்னு சொல்றாள்ல நம்மளதுல. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசி ராமேஸ்வரம் போயிட்டு விசிட் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஒரு ஹிந்துவோட வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு ஒரு முஸ்லிமோட வாழ்க்கையில ஹஜ் யாத்ரா கண்டிப்பா போகணும். சவுதி அரேபியால இருக்குது. ஹஜ் யாத்ரா போகணும். அந்த ஹஜ்ஜில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இதுக்குள்ள வந்து அந்த அல்லாவோட லைக் ப்ரீச்சிங்ஸ், அல்லாவோட எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ஹஜ் போயிட்டு வந்துட்டுனாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் முஸ்லிம் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிலீஃப். எப்படி வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து, எனக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு எங்கன்னு தெரில, ஞாபகம் இல்லை. நம்மளுக்கு ஹிந்துஸ்க்குலாம் வந்து காசி ராமேஸ்வரம் பூரி ஜெகநாத் அந்த மாதிரி சொல்றாங்களே, கேதார்நாத் பத்ரிநாத் மாதிரி ஒரு ஒரு முஸ்லிமோட லைஃப்ல ஹஜ் யாத்ரா வந்து மேண்டேட்டரியா போயிட்டு வந்தா முஸ்லிம் அவன் பொறந்ததுக்கான அந்த இது அடையறான். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் லெக்ல அவங்க வந்து ஒரு பிலீஃப் இருக்கு. அதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸோ மோடி கவர்மெண்ட் வந்து they have come forward in order to whoever is no giving whoever is rendering help to these people to go for Hajj Yatra, whatever services no, provided for the Hajj Yatra is been exempted from tax. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன். அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து பயலாட்ரல் அரேஞ்ச்மெண்ட்ன்றது எப்படின்னா, இட்ஸ் பிட்வீன் நோ சவுதி அரேபியா அண்ட் இந்தியா. ஓகே, அது பண்ணும்போது என்ன ஆகும்னா தட் ஹஜ் யாத்ராவோட சர்வீசஸ் எல்லாமே எக்ஸம் ஃப்ரம் டாக்ஸ். ஓகேவாடா அக்ஷயா? சூப்பர். எனக்கு இது ஏற்கனவே உங்களுக்கு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். எடுத்துட்டேனா? இது எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்ல 66. ஓ, ரிப்பீட் ஆகுதா அப்போ? இல்ல நான் தப்பா காப்பி பண்ணிட்டேனா? ஆனா எனக்கு இது ரிப்பீட் ஆகுதா மாதிரி இருக்குதா? ஒரு நிமிஷம் இருங்க. நீ காலம்பரை கூட செக் பண்ணேனே. 66 ரிப்பீட் செல்லம். ஓகேவா? ஸோ அதை நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இதுரா அது? இதோ இந்த பாட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் முதல்ல பிள்ளையார் சுழி தான் அதில் தான் ஆரம்பிச்சேன் நான். வரும்டா, வரும். ஏன்னா இவங்க இவங்க வந்து ஒரு தோராயமா குரூப்பிங் பண்ணிருக்காங்க. வரும், அந்த மாதிரி வரும். ஸோ இது ஃபுல்லா முடிச்சிட்டோம் நம்ம. இதுவும் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 74 முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோம்ல. ம். இதுவும் முடிச்சிட்டோமாடா? பட் தென் நான் எடுக்கிறேன். இதுவும் முடிச்சிட்டேன் நான். ட்ரைனிங் ஆர் கோச்சிங் இன் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ஆர்ட் ஆர் கல்ச்சர், sports by charitable equipments registered under 12A. The 12AA or AB of Income Tax Act வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12AA or AB. இந்த என்டிடி சொல்றாங்கல்ல, அவங்க இதுல ரெஜிஸ்டர் ஆனா மட்டும்தான். அதை மட்டும் நீங்க கரெக்டா இந்த ப்ரொவிஷன் எழுதும்போது எழுதிருங்க. மத்தபடி வேற இந்த செக்ஷன் இது 42 அந்த மாதிரிலாம் நீங்க எதுவும் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். பட் த 12AA அண்ட் AB வந்து பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேவா?
இப்ப நான் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்றேன் பாருங்க கண்ணா இதோடது கம்ப்ளீட்டா. Any entity, whatever is registered on 12A or AB of IT 1961, any services provided by them in terms of providing charitable activities for yoga, in relation to yoga or spirituality or advancement of religion, or persons afflicted with HIV or AIDS, who are with a severe physical or mental stability, prisoners, person above 65 years in rural area, or rehabilitation of drug addict is exempt from tax. அவ்வளவுதான். இதுக்கு மேல இது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கம்ப்ளீட் இதை இந்த ஃபுல் இதை அப்புறம் ஒன்னே மறந்துட்டேன்டா, ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துட்டேன். ஓகேவா இது. அப்புறம் ரூரல் ஏரியா என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம. எனி சர்வீசஸ் வாட் எவர் இஸ் ப்ரொவைடட் பை என்டிட்டி அண்ட் தே ஆர் யூட்டிலைசிங் த டொனேஷன்ஸ் ஃபார் அகாமடேஷன் இல்ல சர்விங் ஃபுட் ட்ரிங்க் ஏரோபிக்ஸ் டான்ஸ் மியூசிக் பார்ட்டிஸ்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். அண்ட் ரிலீஜியஸ் யாத்ரா சர்வீஸ் இஸ் நாட் எக்ஸாம் சப்ஜெக்ட் டு என்ட்ரி 60 வரும்போது நான் சொல்றேன். ஓகே அது லைக் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹஜ் யாத்ரா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்ஸம்ட். ஓகே அதுல வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு அந்த ரிலீஜியஸ் யாத்ரா சர்வீஸ், அது மட்டும் நான் சொல்றேன். இது ஆல்ரெடி ரிப்பீட் டு ரெசிடென்ட்ஸ் அப் டு rupees 25,000. Any services whatever is provided by a person by way of any conducting of religious ceremony, or you may like giving the particular their particular own place for the purpose of general public ஓட இதுக்காக பண்ணும்போது, in circumstances if they are going to rent out their mandapam, it is less than 10,000 per day is exempt. They are going to rent out their rooms அப்படின்னா less than 1,000 exempt per day. They are going to rent out their shops or their spaces for business or commerce, it is exempt per month is less than 10,000. okay அப்புறம் services by ஹோட்டலுக்கு வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அதுக்கு பதிலே வரல, அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ், கண்ட்ரி கிளப், மகேந்திரா ரிசார்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றான் இல்லையா அவன், வந்து 1000 ரூபாய் கம்மியா இருக்கிறதுக்கு எதெல்லாம் அவன் சர்வீஸ் பண்றானோ, அகாமடேஷனுக்கு கொடுக்குறானோ அதெல்லாம் 1000 ரூபாய் கம்மி வரைக்கும் கொடுத்தானா அது எக்ஸாம்ட் ஒரு நாளைக்கு. ஹஜ் யாத்ரா எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. அப்புறம் ட்ரைனிங் ஆர் கோச்சிங் அண்ட் ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ஆர்ட் ஆர் கல்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பை சாரிட்டபிள் என்டிட்டிஸ் அண்டர் செக்ஷன் 12A or 12AB of IT 1961. இதாண்டா சாரிட்டபிள். இது சாரிட்டபிள் இது முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து இந்த அதர் எக்ஸாம்டட் சர்வீசஸ் எடுக்கிறேன்டா. ஓகே இந்த ஸ்ட்ரெச் அப்புறம் குட்டி குட்டியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா, இதெல்லாம் பார்த்து எடுக்கிறேன். இது முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம், இது முடிஞ்சிருச்சு. அக்ரிகல்ச்சர் முடிச்சிட்டேனா இல்லையா? அக்ரிகல்ச்சர் முடிக்கலையா இன்னும்? ஓகே முடிக்கல. இது இது முடிக்கணும், இந்த ஜங்க்கு அப்புறம் இந்த ஜங்க்கு முடிக்கணும். சரி ஓகே. நாளைக்கு நாளைக்கு செல்லம் நாளைக்கு கிளாஸ் இல்லடா. ஓகேவா நான் லீவு, நாளைக்கு கிளாஸ் லீவ் விட்டுருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே. ஹாப்பி நியூ இயர். வஷிதா என்னைக்குடா? ஹாப்பி நியூ செல்லம். மித்ரா ஹாப்பி நியூ இயர். இன்டர் வந்து எல்லாருமே வந்து ரேங்க்ல யூ யூ ஆல் ஹாவ் டு கம் அவுட். வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கெல்லாம். ஓகே என்னோட சப்போர்ட் கண்டிப்பா பண்றேன். நான் கொஞ்சம் நாளையிலேருந்து கொஞ்சம் கூட இன்னும் ஸ்பீடப் பண்றேன் சரியா? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து என்னைக்குடா உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது? கேட்டஸ் மண்டேல இருந்தாடா வஷிதா அக்ஷயா? என்னமா 4A சாட்டர்டே வேவா? ஓ இப்போ என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடிக்கிறாங்க?
4th வந்து சாட்டர்டே இல்ல? ஆ 6th கண்டினியூஸா. உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியுமா 1 hour வச்சா? இல்ல ரெக்கார்டிங் பாத்துக்கிறீங்களா? ஏய் வஷிதா நீங்க கத்துன்ட்டீங்களா வஷிதா? இது அக்ஷயா கிட்ட இருந்து அந்த பார்ட் ஆஃப் இட். சூப்பர் ஓகேடா. ஓகே நான் ரெக்கார்டிங் அனுப்பிச்சு பாக்குறீங்களா வஷிதாவும் அக்ஷயாவும்? அன்னைக்கு சரிடா ஓகே ஃபைன். ஓகே. செல்லம் நான் வந்து இப்ப மத்தியானமே கிளாஸ் வைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து. லைக் ஒரு 4 o'clock 3:30 4 o'clockலாம் அப்படியே வைக்கிறேன் சரியா? எனக்கு வந்து கிளாஸஸ் ஆக்சுவலா உங்களது ஒரு கிளாஸ் உங்களது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அதை நான் முடிக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து நியூ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டேஜ் 2 ஓடது. அது நான் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன், டைம் மட்டும் சொல்லியிருக்கேன், பட் நான் இன்னும் இதுக்கு போடல, டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் உங்களது ப்ரையாரிட்டி பண்ணி ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க அடுத்த ரவுண்ட்லேருந்து ஸ்டேஜ் 1 அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும்னு பண்ணிக்கோங்க. கனமா இப்போ இன்னைக்கு சொன்னது எனக்கு நாளைக்கு கிளாஸ்க்குள்ள நீங்க எடுத்து அனுப்பிச்சா போதும். இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது ஓகேவா? சேரிட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சரியா? அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஸோ வஷிதாக்கு அந்த அக்ஷயா சொல்லி கொடுத்தது புரிஞ்சுடுதுல்ல டைம் ஆஃப் இது. ம், நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து ஃப்ரைடே வாடா தேர்ஸ்டேவா? தேர்ஸ்டே. தேர்ஸ்டே காலேஜ் எப்போ முடிச்சுட்டு வருவீங்க கண்ணா நீங்க? ம். எனக்கு ஆக்சுவலா ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணிருக்காங்க என்னோட பிரபந்தம் கிளாஸ்ல. நார்மலா எனக்கு 5 to 6 இருக்கும். ஸோ சம் இந்த மார்கழி மாசம்ன்றதுனால there is a probability 3 to 4 மாத்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி மாத்தல அப்படின்னா உங்க கூட தான் நான் 3 to 5 அப்படி உட்காந்துக்கிறேன் சரியா? ஒருவேளை மாத்திட்டாங்க 3 to 4னா உங்க கூட 4 to 6 அப்படி உட்காந்துக்கிறேன். ஆக மொத்தம் உங்க கூட 2 hours கண்டிப்பா உட்காந்துக்கிறேன் சரியா? ஓகேடா. வேற எதுவும் இல்ல, இது முடிச்சிடுங்க. ஆ ஆமாண்டா நான் அந்த திவ்ய பிரபந்தம் முடிக்கிறேன். எனக்கு அதனால தான் இப்போ அது ரிலேட்டடா கிளாஸஸ் எக்ஸ்டென்சிவா பண்ணிருக்காங்க. ஐ எம் கம்ப்ளீட்டிங் 4 years நோ. 4000 திவ்ய பிரபந்தம். இப்போ இந்த அதனால ஐ எம் கம்ப்ளீட்டிங் இட்டா எனக்கு வந்து ஸோ மாத்தி மாத்தி ரிவிஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சுட்டு இருக்காங்க டைமிங். அதனால கம்ப்ளீஷன்றதுனால மார்கழி மாசமா அதனால எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னோட கிளாஸஸ் இப்போ முடிஞ்சிடும் எனக்கு. திவ்ய பிரபந்தம் ஐ எம் கம்ப்ளீட்டிங் இட் ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் வீக் கூட. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் நான் அப்படியே ஸ்பீட் பண்ணிடுவேன் கம்ப்ளீட்டா. ஓகேங்கண்ணா. நான் அது மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்னு எய்தர் வி வில் மீட் 3 to 5 சொல்லலாம், இல்லனா 4 to 6, 4:15 to 6:15 அந்த மாதிரி சரியா? பட் கண்டிப்பா மீட் பண்ணிடுவோம் தேர்ஸ்டே அன்னைக்கு. டுமாரோ வந்து எதுவும் கிளாஸ் இல்ல. வேற ஏதாவதாடா? அப்புறம் என்ன நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் என்னடா வஷிதா?